பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: விவேகமான தெரிந்து கொள்ளுதல், வெளிப்படையான ஆசீர்வாதம். ஆதார வசனம் லூக்கா 10:41-42 வசனங்கள். இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இயேசுவின் பங்காளர்களே, மார்த்தாள் மரியாள் சகோதரிகள் வீட்டிற்கு இயேசு வந்திருக்கிறார். மார்த்தாள் அவரை வரவேற்று பின் அவருக்காக சமைக்கவும் மற்ற காரியங்கள் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இயேசுக்காகத்தான் செய்கிறாள், அவரை கனப்படுத்தத்தான் செய்கிறாள். மரியாளோ இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாள். இயேசு மார்த்தாளை பார்த்து, நீயும் வா, வந்து அமர்ந்து கொள், நான் சொல்வதை கேள், பின் மற்றவர்களை கவனிக்கலாம் என்று அவர் சொல்லவில்லை. மார்த்தாள் கம்ப்ளைண்ட் பண்ணினதற்கு, ஆமாம் நீ சொல்லுகிறது சரிதான், மரியாளே நீ போய் அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு என்றும் சொல்லவில்லை. இது அவருடைய தெரிந்து கொள்ளுதல். மாறாக மரியாளுடைய விவேகத்தை வெளிப்படுத்தினார். மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றும், மார்த்தாளை பார்த்து நீர் தெரிந்து கொண்டது அவசியமற்றது என்பதையும் சொன்னாள். இப்போது அது அவசியமற்றது. ஒப்பற்றவர், தேவனின் தற்சொருவம், நடமாடு தேவ பிரசன்னம் நம்மை தேடி வந்திருக்கையில் எவ்வளவு எடுக்க முடியுமோ, பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு நிறைத்து கொள்ள வேண்டும். இன்னும் நம்மில் பல பேர் சபைக்கு நேரமே போகிறேன், ஆராதனை கண்ணை மூடி ஆராதிக்கிறேன், காணிக்கை தசமபாகம் செலுத்துகிறேன், சபையின் ஒழுங்கிற்கு கூடுதலுக்கு உதவி செய்கிறேன். ஆனால் அவனை பாருங்கள், சில வாரங்கள் சரியான நேரத்துக்கு வருவான், பல வாரங்கள் வேகமாக அவசரமாக வருவான். ஆனால் அவன் சம்பத்து, குடும்ப சமாதானம் அற்புதமாய் நாளுக்கு நாள் பெருகிறது என்று ஆச்சரியத்தோடு பார்க்கிறவர்களும் கம்பேர் பண்ணி பார்க்கிறவர்களும் உண்டு. ஒரே ஒரு வித்தியாசம், இவன் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். இந்த தெரிந்து கொண்டால் என்ற வார்த்தை தான் முக்கியம். மருந்து வாங்குகிறோம், நோய்க்கு மருந்து வாங்கி கொண்டு வந்து செல்ஃபில் வைத்து விடுகிறோம். காலையில் இப்படி சாப்பிட்ணும், மத்தியானம் எல்லாம் எழுதி வைத்து விடுகிறோம். அது அப்படியே செல்ஃப்லேயே இருக்குது. மருந்து எடுத்து உட்கொள்ள வேண்டுமே, கார் வாங்கி வீட்டில் நிறுத்தி விடுகிறோம், கார் செட்டில். பின் தலையில் துண்டை போட்டுக்கொண்டு வெயில் நடக்கிறோம். எதுக்கு கார் வாங்கிடும்? பெட்ரோல் எடுத்து ஓட்ட வேண்டுமே. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எல்லா இதுலேயும் பணத்தை கட்டி விட்டு வந்து விடுகிறோம், போவதே இல்லை. அப்படியும் போனாலும் வேடிக்கை பார்த்து விட்டு வந்து விடுகிறோம். என்ன பிரயோஜனம்? தெரிந்து கொள்ளுதல் இது வேண்டும். எதற்காக இதை வாங்கினோம் அதை அனுபவிக்க வேண்டும். எதற்காக அதை செய்கிறோம் அதை அனுபவிக்க வேண்டும். யார் வந்திருக்கிறார்கள், இவர்கள் மூலமாக என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை அதனுடைய ரிசல்ட் வேண்டும். அந்த ரிசல்ட்டு உறிஞ்சுதல் தான் தெரிந்து கொள்ளுதல். இன்றைய நமது வாழ்வின் நிலை நாம் முந்தைய காலத்தில் தெரிந்து கொண்டதனுடைய விளைவு. முடிவை எடுத்து ஏற்றுக்கொண்டது. வெளியில் இருப்பவர்களுக்கு கூட தெரியும் இயேசு கிறிஸ்து நல்ல பங்கு என்று. அவர்களும் எப்போதாவது ஒரு முறை வருகிறார்கள், செய்தி கேட்கிறார்கள், வேண்டிக் கொள்கிறார்கள், காணிக்கை செலுத்துகிறார்கள். இது தெரிந்து கொள்ளுதல் அல்ல. தெரிந்து கொள்ளுதல் சத்தியத்தை நம் வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலும் நிலையிலும் அபியாசப்படுத்த வேண்டும். சத்தியம்தான் விடுதலையாக்கும், சத்தியம்தான் நம்மளை போஷிக்கும். சுவாசம் போல வார்த்தை ஏற்றுக்கொண்டு நடப்பது. இப்படி தெரிந்து கொண்டவன் தான் தாவீது. சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆரம்பத்தில் கர்த்தர் சொன்னபடி யுத்தம் செய்தவன். சவுல் அதிகமாய் ஆரம்ப காலகட்டத்தில் வாய் பேசாதவன், காது கேளாதவன் போல் இருந்தான். மற்றவருடைய கமெண்ட்டுக்கு அவன் காதே விட்டு கொடுக்கவில்லை இருந்தான். ஒரு காலத்தில், ஒரு கட்டத்தில் சுயத்திற்கு இடம் கொடுத்து விட்டான். இப்போது தெரிந்து கொள்ளுதல் அவனது மாறிவிட்டது. பெருமைக்கும் பொறாமைக்கும் இடம் கொடுத்து விட்டான். சத்தியத்தை இடத்தை இவைகள் பிடித்து கொண்டன. சத்திய ஆவியானவர் வெளியேறிவிட்டார். அது கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டான். தெரிந்து கொண்டவன் அதிலே நிலைத்திருக்கவில்லை. சோதனையில் விழுந்து விட்டார். சோதனை எல்லாருக்கும் வரும். அபிஷேகம் பண்ணப்பட்ட யாவருக்கும் கட்டாய சோதனைகள் வரும். இதில் கிருபை பெற்று ஜெயிக்க வேண்டுமே ஒழிய சத்தியத்திலிருந்து விலகிவிடக்கூடாது. இதன் அடையாளம் என்ன? இதுவரை கீழ்ப்படிந்தவன் இப்போது ஆவியானவருக்கு கீழ்ப்படியவில்லை. நம் இருதயமே துணிகரம் கொள்ளும். இயேசுவுக்குள் நம்மை பாராமல் நம்மை தனித்து நிறுத்தி வைத்து நாமே நம்மை பார்க்க வைத்துவிடும். அந்த பாவம் அப்படி செய்யும். நான் எவ்வளோ பெரிய ராஜா, நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன், நான் ஜெபிச்சா அப்படியே நடக்கும், நான் போனால் எல்லாம் கைவிட்டு கொண்டு வருவார்கள், நான் இந்த பெரிய கம்பெனி டைரக்டர் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அது அவரவர்களுக்குத்தான் தெரியும்.
இதுதான் நாம் வெளியே நிற்கிறோம் என்பதற்கு அடையாளம். தாவீது அந்த நல்ல பங்கை தன்னுடைய நாடி நரம்புகளை ஏற்றுக்கொண்டான். நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் ஓடினாலும் உம் கரத்துக்குள் என்றான். உமது கைக்குள்ளான ஆடு என்றான். சோர்ந்து போய் இனி வழியே இல்லை என்ற நேரத்திலும் காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியானை தேடுவீராக, உமது கற்பனைகளை மறவேன் என்று மன்றாடுகிறான். சங்கீதம் 119, 176. கர்த்தர் என்ன செய்தார்? அவனுக்கு ஆத்துமாவிலே பலன் தந்தார். ஒரு நாளும் தாவீதை சவுலின் கையில் அவர் ஒப்புக் கொடுக்கவில்லை. தப்புவித்தார். தாவீது தைரியமாக அறிக்கை பண்ண வைத்தார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்றான். சங்கீதம் 18:29. காட்டில் இருந்த இவனை சகல மனிதர்களை தேடி வரும்படி வைத்தார். உடனே நடந்ததா? எத்தனை காலங்கள், எத்தனை பாடுகள்! ஆம், நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் வரும். நல்ல பங்கை விட்டுவிடக்கூடாது. நல்ல பங்கை தினமும் தேட வேண்டும். நல்ல பங்கை தினமும் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். எதிரியின் ராஜா, பெலிஸ்தியன் ராஜா ஆகீசனுடைய கண்களில் கூட தயவு கிடைக்க வைத்தார் ஆண்டவர். குடும்பத்திற்கு பாதுகாப்பு அடைக்கலம் அவன் கொடுத்தான். அவன் நல்ல பங்கை தெரிந்து கொண்டவன், அதிலே நிலைத்திருந்தவன். எங்கேயோ சொற்ப ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை பலப்படுத்தி, சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினார். ஒரே நாளில் நடந்து விட்டதா? அப்படி நீங்கள் எங்கேயோ, எந்த நாட்டிலோ, எந்த ஊரிலோ, யாருக்கும் சொன்னால் கூட புரியாது. இந்த இடத்துல வேலை பார்க்க இந்த கம்பெனி பேரை சொன்னால் கூட தெரியாது. அப்படி இருந்தாலும் உங்கள் பிஸ்னஸ் அற்பமாக எண்ணப்பட்டாலும் பொறுமையாக தேவ கட்டளை கவனமாக கை கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். அந்த நல்ல பங்கை விட்டு விடாதீர்கள். அந்த நல்ல பங்காகிய இயேசுவையும் வார்த்தையும் அவருடைய சாட்சியும் தினமும் தெரிந்து கொண்டு வாழ்வில் பிராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுதல். தெரிந்து கொள்ளுதல் என்பது உட்கொள்ளுதல், உள்வாங்கிக் கொள்ளுதல், நடத்துதல். இப்படித்தான் இந்த நேரத்தில் என்பது யாருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நல்ல பங்கை தேடி, உங்களை தேடி வாய்ப்புகளையும் மனிதர்களையும் அனுப்புவார். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு இது தெரியும் என்பது எப்படி இவர்களுக்கு தெரியும் என்று அசந்து போவீர்கள். இது பரலோக ஏற்பாடு. பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் எண்ணங்களை பார்க்கிறது, உங்கள் சிந்தைகளை பார்க்கிறது, அவைகளை ஒரு படமாக பார்க்கிறது. தேவ திட்டம் நிறைவேறும். தாவீது யோசேப்பு ரூத்திற்கு, எஸ்தருக்கு, மொர்தெகாய்க்கு நடந்தது போல உங்களுக்கு நடக்கும். கர்த்தர் பாரபட்சமற்றவர். வழியே இல்லாத இடத்து வழியை உண்டு பண்ணி கொடுப்பார். அது அவருடைய வேலை. கடலுக்குள் வழி இருந்தது, மூடி வைத்திருந்தார். தேவையான போது திறந்து விட்டார், தேவையில்லாத போது மூடி விட்டார். ரிசல்ட்டை மட்டும் எதிர்பாருங்கள். ப்ராசஸ் அவர் மட்டுமே அறிவார். நல்ல பங்கை பிடித்து கொள்ளுங்கள். அந்த நல்ல பங்காகி இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள். சத்தியத்தை பிடித்து கொள்ள அதற்கு நேரம் கொடுங்கள். மற்றவைகள் எல்லாம் தேடி வரும். ஜெபிக்கலாம். தகப்பனே, நல்ல பங்காகி உம்மையும் உம் வார்த்தையும் சுவாசம் போல ஏற்றுக்கொண்டேன். தெரிந்து கொண்ட, ஏற்றுக்கொண்ட இந்த நல்ல பங்கை வாழ்வில் அபியாசப்படுத்த உம்முடைய கிருபை வேண்டும் சுவாமி. என்னை பார்ப்பவர்கள் உம்மை பார்க்க வேண்டும். இதை வரமாகத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, நான் தனியாக இருந்தாலும் தனித்து இல்லை. என்னை தனித்துவமாக்க என் இயேசு என்னோடு இருக்கிறார். தேவ வார்த்தையின்படியே என் வாழ்வை அலைன் பண்ணி கொண்டே நடப்பேன். சிரமந்தான், அவர் கிருபை எனக்கு போதுமானது. ஆமேன். ஹல்லேலூயா.